இங்க பாருங்க, உங்களால எனக்கு அந்த நெக்லஸ் வாங்கி தர முடியுமா முடியாதா? என் கிட்டலாம் காசு இல்லை, அப்புறமா வாங்கி தரேன். காசு இல்லையா? உங்ககிட்ட இல்லைன்னா என்ன, உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்க. எனக்கு அந்த நெக்லஸ் வேணும். அவரு இப்போதாண்டி ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ரிட்டர்மெண்ட் காசு கொடுங்க கேட்க சொல்றியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு உங்க அப்பா தானே, போய் கேளுங்க. அப்பா, இவகிட்ட ஒரே ரோதனையா போச்சு. இப்ப கேட்க போறீங்களா இல்லையா? கத்தாதரி, போய் கேட்டு தொலைறேன். அப்பா சொல்லுப்பா. இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களை பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும்ப்பா. இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம்ப்பா. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். நீ எங்களை பார்த்து போயிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பா என்னப்பா? இப்போ ரிட்டையர்ட் ஆனீங்களப்பா, அதில் பிஎஃப் காசு எவ்வளோ வந்துச்சுப்பா? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்குற? இல்லைப்பா, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நடிக்காதப்பா. நான் 30 வருஷமாக வாத்தியார் வேலை பார்த்தவன். என் ஸ்டூடெண்ட்ஸை கிட்ட ஏதாவது மறைச்சாலே நான் கண்டுபிடிச்சிடுவேன். நீ என் பையன், உன்னை பார்த்த உடனே நான் கண்டுபிடிக்க மாட்டேன்னா? எத்தனை நேரடியாகவே கேளுப்பா. இல்லைப்பா, பிஸ்னஸ் ஒன்று பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதான்ப்பா. உண்மையாகவே பிஸ்னஸ்க்கு தான் வேணுமாப்பா? ஆமாப்பா, பிஸ்னஸ்க்கு தான் வேணும். அதுக்கு எதுக்குப்பா தயங்குற? அப்பாட்ட ஏதாவது மறைக்கிறியாப்பா? ஐயோ இல்லைப்பா, உண்மையாகவே பிஸ்னஸ்க்கு தான்ப்பா. அந்த பணம் செலவாச்சுப்பா. செலவாயிடுச்சா? 50 லட்ச ரூபா வந்திருக்குமேப்பா. அவ்வளோ பணத்தை என்ன செலவு பண்ணீங்க? அப்பாட்டே கணக்கு கேட்குற. அந்த பணத்தெல்லாம் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்துட்டேன்பா. அப்பா என்னப்பா சொல்றீங்க? மொத்த பணத்தையும் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சிட்டீங்களா? எங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு எதுவும் தோணலையாப்பா? உனக்கு எதுக்குப்பா நான் பணம் கொடுக்கணும்? நீங்கள் வாங்குற சம்பளத்தை நீயும் பொண்டாட்டியும் அனாவசியமாக செலவு பண்ணுறீங்க. இந்த பிஎஃப் பணத்தை உங்களுக்கு கொடுத்த அதையே வீண் செலவு தான் பண்ண போகிறீங்க. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸு படிக்க காசு இல்லாமல் கூலி வேலைக்கு போகிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கஷ்டப்படாமல் ஒழுங்காக படிக்கணும் தான்பா. இந்த பணத்தில் நான் எஜுகேஷன் ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்தேன். அப்பா அதுக்கு மொத்த பணத்தை எழுதி வைப்பீங்களா? என்னதான் இருந்தாலும் நான் ஒரு ரிட்டையர்டு டீச்சர்.